கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ளே கூச்சோ, கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. நீங்க சுந்தரியோட அப்பத்தாவா? சுந்தரியோட அப்பத்தாவா? ஏன் சுந்தரி வரப்போறா? நீங்க சுந்தரியோட அப்பத்தாவா அம்மாச்சியா? ஹலோ, நீங்க யாரு? மை நேம் இஸ் சுந்தரம். சுந்தரியா? நான் இதனால நான் போன்லே பேசிட்டே இருந்தேன். இன்னைக்கே உங்களை நேருக்கு நேரம் பார்க்குறேன். நீங்க உண்மையிலே சுந்தருடைய அப்பத்தாவா அம்மாச்சியா? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. நான் உங்களை நினைச்சுக்கிட்டே நான் 6 மாசமா இருந்துட்டேன். நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு சுந்தரி. இந்த சுந்தரி நீங்க ஏன்னா? ஏற்கனவே என் வாழ்க்கை எந்திரிக்கல. இனிமே உங்களை பார்த்தோன்னா எனக்கு எப்போ எந்திரிக்க போகுதுன்னே தெரியல. வைக்க போற சுந்தரியா? வைக்க போற கூப்பிடுறாங்க சுந்தரி. வைக்க போறக்குள்ளே அடிச்சுட்டு தெரிஞ்சிருக்க. அதே வைக்க போறக்குள்ளே அடிச்சு தெரிஞ்சிருக்க சுந்தரி. அதான் சுந்தரி, தயவு செய்து உன்னை நான் கல்யாணம் பண்ண தயாரா இருக்கேன். எங்க வீட்டுல 4 குறிச்சிட்டாங்க. நீங்க சித்திரை 21ஆம் தேதி நம்ம 2 பேர் கல்யாணம். நீங்க தயாரா இருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்? எனக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்லை. சுந்தரி, அப்படி சொல்லாத. என் வாழ்க்கையே நீ இல்லை, நான் இல்லை. நான் படிப்பு முடிக்காம மேரேஜ் பண்றதில்லை சத்தியம். அப்படி என்ன படிக்கிறா? எம்டிஎஸ். எம்டிஎஸ்ஸா? அது என்ன மினி பஸ் பேர் மாதிரி தெரியுது. மினி பஸ் இல்ல, காளையார்வையில இருந்து மதுரைக்கு போற பஸ். அது என்ன படிப்பு? எம்டிஎஸ். ஏன் அவசாரி பேல சும்மா இருறா. நான் தானால நொந்து வைத்துறேன், நீ வேற வைக்கப்பட கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. தயவு செய்து சுந்தரி, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க. சுந்தரி, மாட்டேன்னு மட்டும் சொல்லாம. என் வாழ்க்கையே நீந்த. வாழ்க்கையே நீதென்ற அந்த ஓட்ட உலக்க இருக்கா நான் எனக்கு சத்தியமா. உலக்கம் இல்லைன்னாலும் அதை நினைக்காத. அத்தான், என்னால முடியாது. உன்னால முடியலைன்னா நான் இருக்கேன். நீங்க இருக்கீங்கன்னு என்னால முடியாது. நான் நல்லா கொள்ளக்காடு நல்லா உழுவுவேன். எங்க உழுக போற? உனக்கு நான் சோறாக்கி போட்டே கரை போய். அப்படி சொல்லாத. நான் அதிகமா சோறுலாம் சாப்பிட ஒரு மாட்டேன். நாளைக்கு எப்படி உனக்கு 3 மணி அரிசி அது வேக வைக்கணும். சுந்தரி, அப்படி பேசாத சுந்தரி. நான் எவ்வளவு அன்பா பேசுறேன், நீ என்ன வெறுத்து வெறுத்து பேசுற பத்தியா? நான் ஒரு பையனை விரும்புறேன். என்னது? நான் வைக்க போற கூப்பிடுறேன் பாரு, அவன் தான் என் லவ்வர். அப்பன்னா உன் லவ் அப்படித்தான் இருக்கும். யார் அவனா? அவன் தான் வைக்க போற. அவன் இப்போ 2 நாள் தான் இருந்து கோயம்புத்தூர் போயிடுவேன். அத்தான் நம்பாத சுந்தரி, நம்பாத அவனை. இல்லை, அவன் தான் என்ன மாதிரி ஒல்லியா இருக்கியா? ரைட். நீங்களும் ஆள் பார்த்து தான் போறீங்க. ஆள் ஒல்லியா இருந்தா ஏறி அடிப்பாருன்னு. நீங்க உலக உழுக மாட்டேங்கன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு. நான் தரிசோட்டு புடிங்கி தள்ளிடுவேன். இப்பயே 3 ஓட்டரை பிடிச்சிக்கிறேன்னு கடைசி பையில வச்சுட்டு நீ பாட்டு கொடக்குன்னு படுத்துக்கிறோம். நான் பாட்டு விடிய முடிச்சுக்கிட்டே கிடக்க வேண்டியது. நம்பிக்கைதான் நம்ம 2 பேரும் கிட்டுதான் அடிக்க முடியும். டண்டக்கிட்டு என்னை நம்பினா கிட்டுதான் அடிக்க முடியும். சுந்தரி, அத்தான் என்னை மட்டும் விட்டுட்டு போயிடா சுந்தரி. உங்களை விடல அத்தான். சரி சுந்தரி, ஒரேதான் சாயாத நெருக்கும் குத்துது. சுந்தரி, நம்மலாம் நந்தவனத்துக்கு போறோம். நந்தவனத்துக்கா? அப்படியா? அம்மா, வாங்க போவோம். நந்தவனத்துக்கு யார் யார் போறோம் தெரியுமா? நீ, நான், உன் தங்கச்சி வரா. நீவ தங்கச்சி? உன் தங்கச்சி சாந்தி. நீயும் நானும் தான் சாந்தி பூந்திய புழுந்துக்கிட்டு விட்டுருவேன் எவ்வளவு வந்தாண்டா. அப்படி பேசாத. தங்கச்சின்னா அனுசரிப்பு இருக்காங்க. சுந்தரி, அது உன் தங்கச்சி வாரா. கோவப்படாதே. எவ்வளவு வந்தாண்டா மானம் கட்டு மயில. எந்த விஷயத்திலும் கோவப்படக்கூடாது.
சுந்தரி வயிற்று சோறு வட்டி சோற கூட கொடுத்துடலாம், வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாது. அப்படி நினைக்காத. நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் உங்களை வச்சு நான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். எங்க எவன் என்ன பையன் எங்க போறாங்கன்னு தெரியல. அடியே சாந்தி, ஏங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. சொல்லிக்கலாமா வந்துட்டீங்களே? வந்துட்டேன். ஏதோ ஒரு பொம்பளை குரல் கேட்டுச்சு. எங்க யாரது? அது உன் தங்கச்சி வந்திருக்கா. எனக்கு தங்கச்சி இல்லையே. வந்திருக்கா, புதுசா ஒண்ணு புடிச்சிருக்கேன். எங்க? சுந்தரி. யாரு அவ? அவ பேரு சுந்தரி. ஏ சுண்டலியா? சுண்டலி இல்ல சுந்தரி. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் வைக்க போறேன். அடியே சக்காலத்தி. வர்ற ஆட்டிக்கிட்டு வர்றா பாரு. அடியே பயந்துக்கிட்டு ஓடுறா பாரியா. என்ன தைரியம் இருந்தா ஏன் புருஷனோட தனியா நின்னு பேசி நிக்கிற நீ? அடியே வத்த சரிக்கி. சுந்தரி. அடியே வத்த சரிக்கிங்க வாடிங்க. ஆஹோ, அவளே வைக்க போறாளா? ஆஹா ரைட்டு. தம்பி வைக்க போற. ரைட்டு. அவளை வேறையா சுந்தரி. அவன் தண்ணியை போட்டு சுத்தமா எந்திரிக்காது. போறவளே பொண்ணு தாயி நானும் வரேன் இல்லு தாய். அடியே சுந்தரி. ஓ புதுசா மாப்பிள்ளை கிடைச்சவன அவசர பையங்கிறியா இல்லையா? அப்படிதானே கேப்பா. பொண்டாட்டி இருக்கே நீ வப்பாடி தர்றி என்ன? ஏய் சுந்தரி, அப்படி என்ன பேசாத. அது யாரு தெரியுமா? யோ இடையில வந்தவ இடையில எவனே பிடிச்சிட்டு போய்தாயா? ஐயோ, என்னைக்கு ஆனாலும் கட்டின பொண்டாட்டி தான் கடைசி வரையும் தண்ணி ஊத்துவா. இன்னமே நீ மூஞ்சில முழிக்காத. நீ எனக்கு தேவையே இல்ல. நீ எனக்கு தேவையில்லையா? ஒண்ணே சொல்லி குத்தல. அத வர ஒரு வத்த சரிக்கு எலும்பு சரிக்கு. கரலேமா, நீ எனக்கு தேவையே இல்ல. அடியே வீணா படிச்சிருக்க என் புருஷன் நேத்து வரைய மேல உசுர வச்சிருக்கன்னா இன்னைக்கு நீ வேண்டாம் நீ தள்ளி உதறா. இவளுக்கார நீ தான் அடி வத்த சரிக்கு. எங்க நீ வர? ஆட்டிட்டு வர கேந்து. எங்க நீ வர? எவடி நீ? யார் புருஷன் பிடிக்க வந்த? யார் வத்த சரிக்கு? அப்படியே உம்மன்னு இருக்கா. நம்முடைய புருஷன்ட்ட குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்ப பேசுறி பாப்பா. யார் இப்ப என்னடி? ஏய் எனக்கு வர்ற வார்த்தை எதை எடுத்து தெரியாது. ஆத்துக்கு போனா அழகர கண்டே. என்னத்த கண்டையா? அடி ஏன் புருஷனுக்கு நான் ஒருத்தி தாண்டி இருக்கணும். ஒன்னே யாரி வரச்சா யாரு கேட்டு வந்த? எவடி நீ எந்த காடு செருக்குறி நீ? யாருகிட்ட வந்து யார் ஏத்தாம பேசுற நீ? வாயில ஓடி போல. என்னடி? அடிச்சுக்கிறாதியா? சக்காலத்தி யாரு புருஷன்ட்ட யாரடி பேசி இருக்கிறது? என்ன தைந்தோ உடனே ஒண்ணேதையா நான் இருக்கையில அவட்ட பேசிருக்காடி. பத்து சருக்கு என்கிட்ட இல்லாத இந்த மைக் ஆஃப் பண்ணுப்பா. இப்போ உனக்கு என்னடி வேணும்? என்கிட்ட இல்லாத உன்கிட்ட அடியே சுந்தரி, சாந்தி அடிச்சுக்கிறாதீங்க. இல்ல அடிச்சுக்காதீங்கமா. ஏயோ ஜோயா என்கிட்ட இல்லாத அவகிட்ட என்னத்தை கண்டுபிடிச்ச நீ? சொல்லாத. அவ சுந்தரி சுந்தரி அது சுண்டலியாவது. அவ அடி வத்த சரிக்கு. இதுல புருஷன் வாங்கி கொடுத்ததா? வாயில ஒண்ணே போட்டு அப்படியே கொலைக்குள்ள போட்டு குத்து. அடி போடி கசிக்க புளிஞ்சு நஸ்கேட். இதுல அடி பண்ணி அடி வீணா பட சரிக்கு வெறு சரிக்கு நாதித்த சரிக்கு மொல்லமர் சரிக்கு அந்த சரிக்கு இந்த சரிக்கு வந்துட்டு ஆட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்தால் தான் காரணம். நீ போட்டுக்க நல்லா ஏன் புருஷன் வாங்கி கொடுத்ததா? நீ போட்டுக்க துணிமெல்லாம் ஏன் புருஷன் வாங்கி கொடுத்ததா? அடி பாவி வீணா பட சரிக்கு என் குடும்பத்தை அழிக்க வந்த சரிக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து விட்டான் அந்த ஆளு. சொத்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் ஒரு பொண்டாட்டிக்கு எங்கேயாச்சும் ஒரு பட்டு படம் எடுத்து கொடுக்கணும் உனக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சாயா? இந்த காலத்துல எவன் பொண்டாட்டிக்கு பட்டு படம் கொடுத்திருக்க? அவளுக்கு மட்டும் பாவாடை நீ புதுசா எடுத்து கொடுத்திருக்க. அப்ப அவளை மட்டும் பிடிச்சிருக்க, என்ன உனக்கு பிடிக்கலையா? சாந்தி இதே அவளுக்கு புதுசா வாங்கி கொடுத்துச்சா? சட்ட கிழிஞ்சிருந்தா தட்டு முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடுவே. பாரு பாரு நான் பொண்டாட்டுக்கு அவளை கட்டி கட்டி பிடிக்கிறான் நாளு. நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா? மயக்கி வச்சிருக்கா என் புருஷன். நம்மளாம் எங்க போறோம் இப்ப மட்டும் வாய அங்க இருந்து. நம்மட அவளை கட்டி கட்டி பிடிச்சு நின்னா வாயை பிடிச்சு கிழிச்சு விடாங்க கிழிச்சு பத்த சரிக்கு அடிச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாம் எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? சுந்தரி. சுண்டலி எப்ப பார்த்தாலும் சுண்டலி சுண்டலி கூப்பிட்டு இருக்கா. ஏன் மேல சொல்ல மாட்டியா? நீ மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன். லவர் சுந்தரி இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்ப அவள் விஷத்தை வச்சு கொல்றாளான்னு பாரு. எதுக்கு? அவளை கொண்டாயினா ஒன்னே
அவளை கொல்லுவேன். நீ தேவலத்த மச்சான் சேவலத்து வச்சா சேவலத்து வச்சா உன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி மேனி கருத்த வச்சா மாலை தொடுத்து வச்சா உன்னதிரோ நந்திப்படல் இன்னிய நீ வட்ட பொட்டைய வச்சுக்கிட்டு என்ன சுத்துது வண்ணச்சிட்டு ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கட்டுற தொட்டு தொட்டு தொட்டையிடோ அத்தனையும் தித்திக்கு தித்திக்கு சக்கரை போல ஆசை வளர்த்து வச்சா மோகாம கொஞ்சு நான் வெள்ளரிக்கா பிஞ்சு கைய வச்சாலே ஏறுதையா மின்சாரம் வச்சேனே ஆசை கொண்டு குத்து இந்த வீச என்ன செஞ்சாலும் ஏத்துக்கணும் சம்சாரம் நீ ஒரு மாதிரிதான் மழை ரொம்பவும் போக்கிரிதான் பக்கத்தில் இருந்தா பக மேலைய ராத்திரிதான் கெஞ்சினா மிஞ்சிரியே மிஞ்சினா கெஞ்சிரியே என்ன மல்லாடு கில்லாடு மாமணியே தேவலத்த மச்சான் ஆசை வளர்த்து வச்சா உன்னை நெஞ்சுக்குள்ள வச்சேனே கண்ணே நீ ஊத்து புலி வெண்ண உன்னை நான் வாங்க காத்திருந்தேன் என்னால என்னாலும் என்ன நீ ஏந்திரிக்கும் மண்ணு உன்னை நான் வாங்க காத்திருந்தேன் கண்ணால தேசிங்கராசனுக்கு பக்கம் வந்தது பெண் குதிரை பாண்டியராசனுக்கு சொந்தமானது தென்மதுரை சந்தனோ நீ பூச சாமரோ நான் வீச இப்ப வந்தா யாரோ ராஜயோகம் தேவலத்த மச்சான் ஆசை வளர்த்து வச்சா உன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி உன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி மங்களம் உண்டாகட்டும். நல்லா இருமா. அண்ணே, வணக்கம்ண்ணே. வணக்கம்மா வணக்கம்மா. யார் அந்த பிள்ளை? உங்க அத்தாச்சி சுந்தரி. இந்த பிள்ளை யார்? நான் தான் உங்க நாத்தனா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சுந்தரி. ராஜபாட்டு சண்டைக்கு வர போறாரு. ஏன் அவர் பொண்டாட்டி பேர் சுந்தரி. நீ செத்தடி. எனக்கே துரோகம் பண்றியாடி? ஏய், ஏய், இதாதா. ஏய் சுந்தரி. அண்ணே, இருடா. அண்ணே, அவர் பொண்டாட்டி பேரு சுந்தரி தான். அந்த அக்கா பேரு தெரியாதா? ஏய், நடிப்ப. ஒரு ஊர்ல சரி, என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனையை ஓச்சு விடுறேன், சொல்லுங்க. நீங்க ஓச்சுடுங்களா? கட்டை கட்டைய பாருமா, உகர கட்டைய. நீங்க ஓச்சுடுவீங்களா? நீ வாயை முடித்தா ஒரு வார்த்தை சொன்னா அதே கொடையா புடிச்சு கொடுத்து உங்குவேன். உகர கட்டைய, மூஞ்சி கட்டைய. என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் பஞ்சாயத்து பண்றேன். சரி பேசு. டாடி, கோபப்படாடி பேசுறி. நீ பேசுன தப்ப அப்புறம் உனக்கு என்ன முறப்பு வேண்டி கிடக்கு? என்னன்னு சொல்லு. சுந்தரி பேசுறி. டேய், இவளுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. நான் என்ன சொல்றேன்? இவளுக்கு எதுக்கு? புருஷன் கிடைக்காம நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. ஒத்து வரல போகலன்னு விட்டுரு. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. ஒண்ணு சொல்றேன் கேளு. எங் பொண்டாட்டிங்கிற ஒரு நிழல் மாதிரி 1000 குதிரையில சவாரி பண்ணாலும் நிழலுக்கு இங்கே தான் வந்தாகணும். அப்போ உட்கார வச்சு வேணுங்க தக்கன முகரையில 4 குத்து குத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடி தங்க சொல்லு. இல்ல நானும் விரும்புறேன். ஆ, என்னையும் ஓ விருப்பம், நானா வேணாங்கிறேன். இல்ல 2 பேரையும் கட்டிக்கிறோம்ட்டாரு. 7 அண்ணங்க இருக்காரு, 7 அண்ணங்க இருக்காங்க. அதுல இந்த அண்ணன் இல்லாட்டி அடுத்த அண்ணன் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லாத வாழ்க்கையை வீணாக்கிறாத சாந்தி. அட அப்பா, இப்படி ஏய், எப்ப ஒருத்தன் உயிரை குடுக்கறேன்னு சொல்றானோ அவனை மட்டும் நம்பாத. ஓவர் அவன் தான் எடுப்பேன். தேவையில்லை. உயிரை கொடுக்கறோம்ன்ற மயிரை கூட கொடுக்க மாட்டேன். அதைத்தான் சொல்றேன். அப்புறம் சுந்தரி இரு இரு. என் உசுரு உனக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவேன். கல்யாணத்துக்கு போற ஒரு நாள் நம்ம உயிரை எடுத்துருவேன். ஆமா. இது தேவையா? சொல்றது உண்மைதான். சரி, அப்பா என்ன சொன்னாரு? எல்லாம் எப்படி இருந்திருக்கீங்க? என்ன நாத்துனா? உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியுது? இன்னும் உங்களுக்கு கல்யாணமே முடியல. அனுபவம் தான் பாடம். பிறர் அனுபவிக்கிறதும் பாக்குறோம் இல்லையா? பாத்தியா சொல்லி கொடுக்குறாரு. நீங்க
நல்ல மனசு. ஏன் இந்த கையை பிடிச்சி எதில் வைக்கணும்னு தெரியல நீ ஏன் இப்படி பேசினா ஆகாதாம்மா உனக்கு? உங்களை பார்த்தா ஆனா முன்குட்டி இந்த எலும்பையும் இந்த கறியும் வச்சுக்கிட்டு நீ படுத்துற பாடு கொஞ்சம் ஓங்கி ஆடினா எலும்பெல்லாம் உதிர்ந்து கொட்டி போயிரும் போல இருக்கு. உங்களுக்கு பையன் தாண்டி இரும்பு மேடையா போட்டு வச்சிருக்காங்க. ஊதுனா பறந்துருவா. ஏய் ஊதுனா பறந்துருவானா அவ ஒல்லியா இருக்காங்கறியா இல்ல நான் ரொம்ப குண்டா இருக்கேங்கறியா? நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன். ஏ மாமனுக்கு ஏங்கி மனோ மத்தளம் கொட்டுதடி இந்த மல்லிகைப்பூ காமங்கிட்ட மல்லுக்கு நிக்கிறடி ஏ சாமி கிட்ட செய்தி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி. ஆசோ 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 சோ 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 மருதே அழகரு மா மருதே சொக்கரு புள்ளி மகிழ பள்ளி எடுத்து வடிவேலே கையில் கொடுத்து புள்ளி மகிழே உங்க புருஷரு நமக்கு அதுக்குத்தான் நமக்கு உனக்குத்தான். ஆசோ 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 சோ 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 சோ. ஆசோ சோ 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 சோ. ஓ மாங்கல்ய தந்துனா நமது பகவுனா சாந்து பொட்டதுக்கு ஏ சாமி கலைப்பதற்கு ஆடி கூட்டி கலக்க வாழ்க்கை இருக்கு ரெண்டு கூடு சேர வழக்கு இருக்கு இந்த பேர் ஒண்ணு வந்துக்கு தெரியறதுக்கு சமஞ்சே அதுக்கு தான் நாமந்தே எடுத்து விடு அந்த கணக்க முடிச்சு விடு உனக்கு தாக வந்தா என்ன உருக்கி குடிச்சு விடு அடி கூட்டி கலக்க வாழ்க்கை இருக்கு ரெண்டு கூடு சேர வழக்கு இருக்கு இந்த சாமந்தி பூவுக்கு வாசம் இருக்கு சமந்தே அதுக்குத்தான் நாமந்தே உனக்குத்தான் ஆசோ 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 சோ 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 ஆசோ சோ 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 ஆலலம் 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 ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம் ஆலலம் ஆலலமா. ஏய் இங்க பாரு பொம்பளைய ஒழுக்கமானதுக்கா அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். ஏண்டி இது குறிஞ்சி நிலத்துல பரவட்டு வந்து என்ன துணியை துவச்சுக்கிட்டு ஏன்டி அசிங்கப்படுறீங்க? மேல போடுன்னு சொல்லிட்டேன். மதுரை அழகரா போட்டியா? ஏய் ஏய் எரும மாடு எரும மாடு அஞ்சலடி அம்மா, ஏய், ஏய், ஓயரடி ஓயரடி ஐயோ பைத்தியக்காரி வச்சுக்கிட்டு டெல்லி இந்த சோப்பும் சேம்பு எடுத்துட்டு வரேன். அதை எடுத்து முகரைய பாரு இதே பெரிய சிலுக்கு சிமிதா இவ. போய் எடுத்தாந்து தோல்ல போடு. அவ எப்படி திறந்து காமிக்கிறா? நீ திறந்து பாடுங்க அப்படி. என்னத்துக்கு? ஏன்? நீங்க தானே சொன்னீங்க மேல போட சொல்லி. எடுத்து தோல்ல போடு. சோப்பு போட்டு தோல்ல தோல்ல இருக்கதை எடுத்து சுத்தணும், இடுப்புல சுத்தணும். யார் சோப் போட்டு வரேன்? ஏய் நீ இருடா சார் போல. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வரல. இடுப்புல சுத்துறி. இந்த சுத்துற. அடி அறிவு கட்டவளே சோத்தை தான் திங்கிறியா? மா இங்க உள்ள பொண்ணு இல்ல. போடா. இந்தாடி போல. ஐயோ சுத்துறாத. உந்தாடி போயில. அவங்க ஏன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க? அம்மா முத தலவை இடுப்புல
இங்க இரு, இங்க இடுப்புல சொருகணும். ஹலோ இங்க பிடிச்சு. ஏய் ஏய் ஓ இடுப்புல சொருகணும், இங்க எதுக்கு சொருக வர்ற? உன்ன நீ அடுத்த இடுப்புல சொருக தெரியும். ஓ இடுப்புல சொருகு. ஹலோ நீங்க சொல்லுங்க மாட்டீங்களா? தலையில ஒட்ட எழுத்துடி உங்களோட சேர்ந்து வந்த பத்தியா? அண்ணா மணிங்க என்ன சொல்றேன்னு தெரியல. சொல்ற கேடு அது யாரு தெரியுமா சேலை கட்டி விடுறது? ஒரு நாத்துனா நீ அங்கிட்டு திரும்ப முதல்ல. அடியே நீ அங்கிட்டு வா. என்ன பண்ணணும்? இன்னும் இடுப்புல நான் கை வைக்கவே இல்ல. எப்படி எல்லாம் நடிக்கிறா பாரு. என்னடி வெக்கம் இரு. சுந்தரி சுந்தரி இருடி. இருடா சுந்தரி. சொருகணும்ல திரும்ப அங்கிட்டு. நீங்க தொருவீங்க தெரியுமா? ரொம்ப பேசுற நீ. சரிங்கம்மா. என்னப்பா ரொம்ப கூச்சப்படுறாளே எனக்கு பழமொழி. சுந்தரி என்ன பழமொழி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? ரொம்ப கூச்சப்படுற பொண்ணுக்கு சுவை அதிகங்கறாளே. அது ஆம்பளை கிட்ட தான் கேட்கணும். அதானே. திரும்ப அங்க திரும்ப மூஞ்சி அங்க திரும்ப. இந்த திருப்பாதரி ஒரு செவாக்கி நில்றி. நீ எதை பிடிச்சா திருப்ப எருமை முகரை பாருங்க முகரை தோலை பிடிச்சி இரு. ஏண்டி என்னாச்சு? அங்க படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. திரும்ப சுத்து சுத்தடி. இரு போதும் இரேடி. சுத்தி சாகிட்ட கால்ட்டு இனிமே நீ ஆம்பளை மாதிரி பேசி பாருங்க. ஏய் காத்தோட்டமா இருக்கணும்ல. அத்தா நானே எடுத்தா அடிச்சு விட்டுறோமா? இனிமே இறக்க ஆணி சுத்தில எடுத்துறாப்பா. இப்படியே வச்சுக்கணும். அருதா அழகா. சோ 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 அண்ணங்கள உங்களோட பெருந்தொல்லைங்க. வித்தியாசமான சாமியா இருக்கு. நில்லு. ஏய் எதுக்கு இப்ப சாமி வட்டா பண்ணேன் நானு? என்னடி இப்படி குலுங்குது? ஏய் எந்த ஊர் சாமி? என்ன அழுகுது? ஏய் இந்த இரு நிப்பாட்டு தாமதம். என்னாச்சு சுந்தரி? அடி நிப்பாட்டு. என்னத்தா ஐயோ இந்த பாடு படுத்துறாளுங்களே என்னைய. என்னடி வயித்து வலிக்குதா? ஐயோ வயசுல போய் தாய்மா உன கூப்பிட்டு பேசி வந்துட்டியா? சொல்லுங்க. குச்சி கட்டு. ஏய் ரொம்ப ஏய் எங்களுக்கே ஒரு சக்கர வரும். போடி முதல்ல. ஏய் உள்ள கூட்டிட்டு போய் உள்ள போடி. யா போமா நீ முதல்ல. ஏமா கலர் இருந்தா வாங்கிட்டு சொல்லுங்கம்மா. கருப்பு கலர். வெந்தயம் இல்லையா தரவா? விளக்கவாது கட்ட. இங்க வா. கார்த்திக் ராஜா இங்க வா. என்னம்மா? பால் கூட ஆடுறவங்கள பாத்திருக்கியா? சாமி ஆடுறவங்க. பாத்து. பால் கூட எப்படி பிடிப்பாங்க? இரு. அந்த அந்த வாட்டர் பாட்டில கொடுங்கனே. இத நீ தலையில வை. இப்ப நீ பால் கூட இருக்கற. என்ன அப்படி ஆர்வமா இருக்க? சொல்லி தாய காட்றேன். இப்படி தான் பால் கூட முடிச்சு போவாங்க. நீ எப்படி குடிச்ச? இல்ல இல்ல தப்பல இப்படி கூடாது. இந்த சாமிக்கு நிக்க மாட்டேங்குது. நீ எப்படி பால் கூட முடிச்ச? பால் கொடுத்து முடிங்க. ஏய் மகனுக்கு பொண்ண கொடுத்து என்ன என்னய்யா எங்களுக்கும் பால் கோடம் புடிச்சு நல்ல மரியாதை கட்டு போயிருங்க உங்களுக்கு. இப்ப என்ன உங்களுக்கு அதான விருப்பம்? இவளையே எல்லாரும் பால் கூட முடிங்க போங்க. என்னடி இப்ப நீங்க சாமி ஆடுங்க, நான் பிடிக்கிறேன். உன்னை இப்படி பேசாத. இந்த ஆளுகளை பூரா பால் கூட கிளப்பி விட்டேன். அண்ணகள உங்களோட பெருந்தொல்லையா பாடுவதை கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? போடுவது உங்க வாசையா? ஆரவாரம் போடுவது உங்க வாசையா? வேலிமலை சாரல் தவ முனிவர் வரக்கூடிய
இடம். அப்படி யாராவது வந்தார்கள் ஆனால் தக்க மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க. வா போலாம். ஒரு நேரம் 2 நேரம் செஞ்சிருக்கேனப்பா. அள்ளி ஆடணுமா ஆடலாமா? அள்ளி ஆடணுமா ஆடலாமா? என்னடி உள்ள ஆனா என்னையால முடியலடி. ஏன் உங்க 2 பேரோட நாடகத்துக்கு வர்றது அப்படி சொல்லாதம்மா. என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன நடக்குன்னு எங்க திடீர்னு ஆடுற, திடீர்னு ஓடுற, திடீர்னு குதிக்கிற. அடி ஆடுகாலி சிரிக்கி. நாளைக்கு இன்னொருத்த கட்டிட்டு போற புள்ள இல்ல பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பெரிய ஆடுகாலி முட்டைட்டு இவள கல்யாணம் பேர கேக்குறா. இவன் பேரை கெடுக்குற. நீ நினைச்சுக்கிட்ட உன்னை கட்டிக்க போறலாக்கும். அவன் ஏற்கனவே வேற என்ன பாத்துட்டான். சுந்தரி. ஆமா அத சொல்லாதீங்க. அத சொல்லக்கூடாதா? அதியா அவளை ஏத்துக்கற பாரு. சுந்தரி எனக்கே துரோகம் பண்றியா? அது சைடு பிசினஸ். ஏய் நீ துரோகம் பண்ணாம இரு. நீ தான் ரெண்டு ஓட்டாட்டி திரியற. சைடு பிசினஸா? என்ன சைடு பிசினஸ்? இது ஒரு வேலையாவா? ஒரு தொழில் மட்டும் வச்சிருந்தா பொழைக்க முடியாதுமா. பல தொழில் இருக்கலாம். பல தொழில் இருக்கணும். இது உரிமையாளர், அது சைடு. எருவ மாடு. நான் பாக்குற வேலை சொல்லிக்கிறேன். எந்த வேலை சொல்லிக்கிறேன்? எல்லா வேலை இல்ல. சரி நான் எங்க வீட்டு கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டி போனா குடும்பத்துல இது எதுக்குடி? எதுக்கு இப்படி பண்ற? மாடு வாழை ஒதுக்கி போடுதுன்னு அர்த்தம். மூக்கு குத்திரலாமா? முன்னாடி கிடக்குறது அப்படி முன்ன ஒதுக்கி போட்டாச்சு. மாடு காலைக்கு தெரியுது. ஏய் முகரே பார் முகரைய. இனிமே யாராவது பொம்பளை புள்ளைய முன்னாடி முடிய போட்டா நினைச்சுக்கிடுவாங்கடி. சுந்தரி கதை எப்படிதானா? அப்படி எல்லாம் கிடையாது. எனக்கு தெரியல எத்தனை நாளா. அவளா உன்னை சொல்றா, நீ நம்பிக்கிட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ சொல்றது வேற, புரிஞ்சுக்கிறது வேறையா இருக்கு. அப்படியே புரியுதா உனக்கு? பெரிய அவதாரி பே. அவளை பத்தி உனக்கு தான் தெரியும். உன்னை பத்தி உன்னை கட்டிக்க போறவனே வந்து அப்படி பேசாத. எவ்வளவு பகுமானமா சொல்றாப்ல பாரு. ஆடுங்க. ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு உனக்காக சமந்தறிந்த வாழகில சென்னு. ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு உனக்காக சமந்தறிந்த வாழகில சென்னு. புரியாம ஒதுங்கி நின்று படுத்திரிய பாடு இருவருக்கும் பொறுத்த பொண்ணு எழுதி வந்த ஏடு. இல்ல அவ என்னைய கண்டா பயப்படுவா. முனிவர் குழந்தை என்ன கூப்பிடுங்க. உன்னை இங்க நிக்காத சொன்னது இருக்குதா? அவங்க போறாங்க. போட்டானா அவங்க போய் தூங்கட்டும், நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நீ எங்க வேலைய ஆரம்பிச்சு நீ போனோன்னு தூங்கிடுவ. உன்னை நான் உசிப்பு